அடிப்படை கட்டமைப்பு இல்லாமல் கூட்டம் கூட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணி இன்னும் எத்தனை உயிரை தான் அவனுக்கு எடுக்க போகிறானுங்களோ இந்த தவக கட்சியிலன்னு ஒரு சில கூட்டம் உன்னிப்பாக பார்க்குது. அவங்களுக்கு காட்டுறதுக்காகவே அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டு நேராக இங்கே வந்திருக்கேன் இந்த வீடியோ போடுறதுக்கு. அவ்வளோ அருமையான கட்டமைப்பு. மருத்துவர்கள் இருந்தாங்க, உணவு கொடுக்கப்பட்டுச்சு, பெண்கள் அவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டாங்க, ஒரு செக்யூரிட்டி ஒரு பவர் இருந்தது, பசங்க கிட்டே ஒரு ஒழுக்கம் இருந்தது. இதை விட ஒரு கட்டமைப்பை நான் எந்த கட்சியிலையும் பார்க்கல இவ்வளோ காலத்தில். அதுவும் இவ்வளோ நாளாக விஜய் சாரோட மூஞ்சிக்கு தான் கூட்டம் கூடுது அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது இல்லையா, இன்னைக்கு அதுவும் உடைக்கப்பட்டது. வெறும் அவருடைய பேர், அவருடைய குரல், அதுக்கே அவ்வளோ பெரிய கூட்டம். இதுதான் ஒரு அரசியல் மாற்றம். அவ்வளோ சிறப்பாக அதுலேயும் ஒரு அம்மா பேசினாங்க, பேச்சாளர்களும் பெரிய அளவில் உருவாகிறாங்கன்றது தெரியுது. ஒரு அடிப்படை அரசியலாக மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிற தாவேகா கட்சியை பார்த்து வியப்படைகிறேன். ஆதவ அர்ஜுனா ரொம்ப தெளிவாக அவங்களோட ஸ்டாண்ட் என்னன்னு இன்னைக்கு கிளியர் பண்ணார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ரொம்ப சிறப்பாக போச்சு. இதையும் கொச்சைப்படுத்துறதுக்கு சில மீடியாக்கள், சின்ன பசங்க, ஏன்னா விஜய் அவர்கள் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க தேடி தேடி சின்ன பசங்க கிட்ட போய் இன்டர்வியூ எடுத்து அவங்ககிட்ட ஏதாவது அவங்க ஆர்வத்தில் பேசுகிறத எடுத்து நெகட்டிவாக ஒன்று பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் நிறுத்தணும். ஆர்ப்பாட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவ்வளோ தடைகள். நானே லைவாக இன்றைக்கி தான் பார்த்தேன். அது எல்லா பக்கமும் நிறுத்திட்டாங்க. கொடி வச்சுருந்தா நிறுத்துகிறாங்க, வெள்ளை சட்டை போட்டிருந்தா நிறுத்துகிறாங்க. அத்தனை கிலோமீட்டர் நடக்க வச்சுருக்காங்க எல்லாரையுமே. அப்படி நடந்தும் ஒரு கூட்டத்தில் ஒரு கூட்டம் கலந்துக்குது அப்படின்னா இது என்ன சொல்கிறது, ஒரு அரசியல் மாற்றம் இருக்க தான் செய்யுது. இது மிகப்பெரிய அரசியல் மாற்றமாக தான் தெரியுது. அதுவும் எஸ்ஐஆரை எதிர்த்து இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருடைய கடமை இது. ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. தொடர்ந்து போராட்ட களத்தில் நிற்போம். நன்றி.